ஹாய் வணக்கம். மறுபடியும் வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து ஆட்டம் பாட்டத்தோட மிக்கி மினியை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க மாட்டேன். ஓகே, ஆல்ரெடி வந்து நாங்கள் எங்களுடைய சார்பா திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்பொழுது இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாக மறுபடியும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இருவருக்கும். சரி, ஆக்கள் எல்லாம் போயிட்டாங்க, படம் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அப்ப வடிவா கேஸ் பண்ணலாம் இந்த ஒரு. ஓகே, சரி, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? மாப்பிள்ள முதலே சொல்லிட்டாங்க யாரும் இல்லைன்னு. இப்பவும் சொல்றாங்க பொண்ணு சைடால தான் வந்திருக்குமா. எல்லாரும் விரும்பிட்டாங்க. மாப்பிள்ளை இப்பவே சைலண்ட் ஆயிட்ட. இப்படித்தானே என்ன பப்பியமான ஆளா இல்ல இன்னைக்கு மட்டும் இப்படியா? இன்னைக்கு மட்டும்தானே. அப்ப இனி வீட்டை வந்துதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க வேண்டி வரப்போது பாப்போம். சரி, மாப்பிள்ளைய சைட்டா தான் வந்திருக்கு இந்த முறை. அப்படி இல்லாட்டிக்கு என்ன சொல்றது, நீங்க இல்லையன்ட்டு உங்களோட சைடால வந்திருந்தா டான்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்குதான் மிக்கி மினிய கூட்டி வந்திருக்கிறோம். என்ன செய்வோம், அவங்க சைடாலேயே நம்ம சைடால வந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க தானே. சான்ஸ் இல்ல. மாப்பிளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்லை. சரி, மக்கியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. யாரா இருக்கு பாப்பா? அண்ணா வந்துட்டாங்க. வேற தங்கச்சின்னு கொடுத்துட்டாவா? சரி, ஓகே. நல்ல மாமா பேர் என்ன? ஸ்ரீபரத். எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. இல்லை, அசமாமா. என்ன பேர்? ஸ்ரீபரன். அவங்க தான் இங்க வந்திருக்கிறாங்க. நேற்று தான் ஓடோடி வந்தாங்க. எல்லாம் என்ன பார்த்தோம், அப்படியே லைவ்ல எல்லாம் பார்த்து கொண்டு தான் நேற்று உங்களோட வெட்டிங் ஆகணும்னு சொல்லி ஓடி ஓடி வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க பாடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு. சித்தப்பாக்கள் யாரா இருக்கு பேர்? கதிபன் அண்ணா. எந்த நாடு? லண்டன். அவங்க இல்லாட்டி யாரா இருக்கு? தனுஜாக்கா. அவங்களோட பேர்ல இருந்து வந்த வேற தெரியல. சரி, உங்களுக்காக அடுத்து வந்து ஒரு கொஞ்சம் இவங்க தான் அனுப்பினவங்களா? சரி, உங்களுக்காக வந்து அழகா ஒரு காசு தாம்பளம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. எவ்வளவு வந்திருக்கு பாக்க பாருங்க பாப்பா. ஒரு கோடி தெரியல, சும்மா கேஸ் பண்ணுங்க பாப்பா. 1 lakh. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. இது வேறும். கங்க்ராச்சுலேஷன். சரி, உங்களுக்காக வந்து 1 லட்சம் ரூபாய் காசு வந்து அழகா தாம்பாளத்துல வச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, சரி, 2-3 பேரை கெஸ் பண்ணிட்டீங்க. கெஸ் பண்ணுங்க பாப்போம். இல்லை. மாமி. என்ன பேர்? திவ்யா. எந்த நாடு? லண்டன். இல்லை.
அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தானே? வடிவா யோசிச்சு பாருங்க. ஸ்ரீலங்கால எவ்வளவு காலம் கனடா போய் இப்ப கிட்டலாம் போயிருக்கிறீங்க. ஸ்ரீலங்கால யூனிசைட்டால கண்டக்ட்ல இல்லை. திருமணத்துக்கு சொல்லவில்லையா? இந்த வெடிங்குக்கு சொல்ல இல்லையா? ஒரு தடவை இன்விடேஷன் கொடுக்க இல்லையா? இல்ல, ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. வடிவா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்களா தெரியல இன்விடேஷன். பட் அந்த அனுப்பினவங்க அந்த அதுல அடங்குறாங்க ஒருத்தங்க. வடிவா யோசிங்க. இருக்கலாம். வடிவா யோசிச்சு பாருங்க. யூனிசைட்டால இல்லை. இன்றைக்கு கூட வெடிங்கன்னு ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருத்தங்க வந்து அனுப்பி இருக்கிறாங்க. 1 லட்சம் தர்றது காசு இல்லையா? இது நல்ல கிடையாது. இல்ல கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நாளைக்கு டீமா சேர்ந்து கொடுத்துருக்கலாம் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு. இல்லை சான்ஸ் இல்லையா? வடிவா யோசிங்க. ஆத்தமா ஆத்தாவா? ஆத்தான்னு சொன்னா அவர் பாட்டு கொண்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு நான் கடைசியா யாருன்னு சொல்லுவேன். ஓகே, டேரக்ட் உங்களுக்கு தெரியல. வடிவா யோசிங்க. அவங்க சொன்னாங்க தங்கட பேரை நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிகம் ஃபாரின்ல வந்து நிறைய பேர் இருக்கிறபடிய தென்னை வந்து கடைசி வரை நீங்க சொல்ல மாட்டேன்னு தான் அனுப்பினாங்க எங்களை. அதே மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? இல்லை. யாரு? அச்சா மாமா யாரு? ஒரு மாமா இல்லை. யூனிசைடால தான் வந்திருக்கு. வடிவா யோசிங்க. என்ன கண்டுபிடிக்கலாதா? என்ன செய்வோம்? கண்டுபிடிக்கலாதா? ஆடவிடுவோம். சரி, ஒரு பாட்டு போடுங்க. இப்ப டான்ஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்றேன். ஓகே ஓகே சரி போடுங்க. சோதவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்கு சென்று பாடணும். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் வீடு விளங்கு இங்கு வாழணும்.
இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு வளர்ந்து இங்கு வாழணும். பொஞ்சாதி பொருத்தந்த வேணும் பொருத்தம் இல்லாட்டி வந்த அவன் கல்யாணம் பண்ணு இல்ல நீ வாழு கல்யாணா நின்று முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும் மனசு எட்டுக்கிட்டா செத்துக்கிட்டு வாழு உனக்கு தகுந்தபடி உனக்கு சிறந்தபடி இருந்தா ஊரறிய மகதி போடு சுத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் தந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அழகு ஒட்டாவிட்ட கல்யாணம் தான் கசக்கும் 100 வருஷம் 10 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுனா பேரு விளங்கு இங்கு வாழணும். சோழவனுக்கு ஒரு கோடி குயில் போலதான் காலம் முழுக்க சென்று பாடணும். ஒண்ணுக்குள்ள பக்கத்தில பொண்ணுக்குள்ள நிக்கையில கண்ணு மழை மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு வளர்ந்து இங்கு வாழணும். சோழனுக்கு ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க இங்கு பாடணும். ஓகே, சொன்ன மாதிரி ஆனா மாப்பிள்ள கொஞ்சம் முடி ஆடையில கொரோனாவை நீங்கள் வந்து எங்களுக்காக ஆடி இருந்தீங்க. நன்றி. எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. சரி, உங்களுக்காக ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அழகா செய்து அதை பார்த்தாவது உங்களுக்கு ஏதாவது குழு கிடைக்குதோன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப நம்புறீங்களா? துணியில இருந்து வந்திருக்க வேண்டும். எங்க எங்க எங்களுக்கு காட்டுங்க பாப்போம். இப்ப நம்புறீங்களா? நம்பலாம இருக்கா? யார் செய்திருக்கணும் உங்களுக்கு தெரியல. நாங்க கேட்டவ என்ன, நீங்க தனிங்க பொண்ணோட போட்டோவை மட்டும் அனுப்புறீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை வந்து உங்களுடைய கேட்கலாம். கன்வெகேஷன் போட்டோ அனுப்புறதுக்கு என்ன காரணம்? ஏன் இதை தந்திருக்கிறாங்க? கனடாவுக்கு போற ஒரு 1 வீக்கு முதல் தான் கனடாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு 1 வீக்ல அந்த கன்வெகேஷன் நடந்தது. அவ சரியா மிஸ் பண்ணி அதுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது போயிட்டு 1 வீக்கால கன்வெகேஷன் இருந்தது. அது இப்ப வரையும் என்னால என்ன சொல்றது, நாங்கள் 4 இயர்ஸ் வந்து எங்களோட ஒரு அச்சீவ் பண்றதுக்காக வந்து படிச்சிருப்போம். அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கல. அந்த கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய அந்த ஆசைய உங்களோட அந்த இமேஜின், அதாவது வந்து எங்களோட கற்பனையில நாங்கள் ஒரு இதை உருவாக்கி இருப்போம். அதை வந்து இந்த திருமண நாள்ல வந்து அந்த கோலத்துல உங்களை பார்க்கணுமான்னு சொல்லி ஒருத்தங்க வந்து இதை உங்களுக்கு செய்திருக்கிறாங்க. அதாவது வந்து நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் எங்களுக்கு கிஃப்டா கிடைக்கிறதும், என்னால் தவறவிடப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கிறதும் வந்து வரம். அது எங்களுக்கு என்ன கிடைக்கிறது வந்து ஒரு வரம். அப்படியா ஒரு பார்த்து செய்திருக்கிறாங்களா? யாரா இருக்கும்? ஜுடியில இருந்து வந்திருக்குமா? வந்திருக்கும், ஆனா யாருன்னு தெரியல. அப்ப என்ன செய்வோம்? நீங்க தான் சொல்லணும். இவ்வளவு பார்த்து செய்திருக்கிறாங்க. உங்களை இந்த கோலத்துல வந்து மனக்கோலத்துல நிக்கிற அந்த வந்து உங்களோட அந்த பட்டமளிப்பு விழாவில நீங்க நிக்கிற மாதிரி பார்த்து செய்து அனுப்பி இருக்கிறாங்க. என்ன செய்வோம்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த போட்டோ எங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்களா? இருந்தா வாங்க. இனி நீங்க என்ன சொல்றது, ஆடியன்ஸ் தான் அவங்க தான் எங்களுக்கு வரணும். கூப்பிடுங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரு இதை செய்திருப்பாங்க உங்களோட மனசுல தோணுதோ அவங்கள கூப்பிடுங்க.
சரி லவஷா நீங்க கூப்பிடுங்க. நீங்க தான் கூப்பிடணும். நான் சொன்னேன் உங்களோட கையில தந்துட்டேன். உங்களோட ஆசைப்பட்ட ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மிக்கி தான் கூப்பிட்டுருக்காங்க. லவஷா உங்களோட சாய்ஸ் கேக்குறேன். நீங்க தான் சொல்லணும் ஃபைனல். மேபி ஓகே. ஆசமாமா ஆசமாமா அனுப்பினீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு ஓபன் பண்ணி விடுங்க. சரி வாங்க. சரி உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ வந்து கொடுத்தது வந்து ஸ்ரீபெரன் ஃபேமிலி, உங்களுடைய ஆசா மாமா குடும்பம் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. உண்மையா இந்த கிஃப்ட்டுக்கு வந்து இன்றைக்கு உங்களுக்கு எத்தனையோ கிஃப்ட்டுகள் வந்து கிடைச்சிருக்கலாம், பெருமதியான கிஃப்ட்டுகள் கிடைச்சிருக்கலாம். பட் இதுக்கு வந்து விலை மதிப்பு இல்லை. நீங்க மிஸ் பண்ணின எத்தனை வருஷத்துக்கு முதல் நடந்தது பட்டமளிப்பு விழா? 2 வருஷத்துக்கு முதல் வந்து தவறவிடப்பட்ட ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு வந்து இந்த மணமேடையில வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. நாங்க முதல் எங்களுக்கு வந்து ஸ்டுடியோல வந்து சொல்லிட்டாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் இந்த ஒரு கிஃப்ட வந்து அவங்களுக்கு நான் கொடுக்கணும். இந்த தருணத்துல வந்து தாய் மாமன் நான் அதை செய்யணும் சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க மாமா? சரி உங்களுக்கு ஹாப்பியா? ஓகே ஓகே. எனக்கும் வெரி வெரி ஹாப்பி. இந்த நிகழ்வு கலந்து கொண்டது முதல் சந்தோஷம். இப்படியான வந்து நான் செய்யணும் நினைச்சேன். அதை கேட்கல. ஓகே என்ன இந்த படம் தான் எடுக்கல. இப்ப மேலும் படிக்கலாம், மாஸ்டர் படிக்கலாம், நல்ல நேரால படிக்கலாம், படிக்கலாம், எடுக்கலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. படிக்கலாம், படிக்கலாம், மாஸ்டர் செய்யலாம். அது வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, கட்டாயமாக செய்யலாம். ஓகே. இன்னைக்கு வந்து கூட கையில இருக்கிற இந்த கோலம் வந்து ஒரு நாள் கூட நிஜ வாழ்க்கையில நடக்கணும். அதுக்கு உங்களுடைய உறவுகளும் நாங்களும் வாழ்த்துக்கிறோம். ஓகே. இறையாசி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியான அன்புள்ளங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்திருக்குது. எனக்கு வந்து எங்க தொழில் முறையை விட உங்களை தனிப்பட்ட முறையில எங்களுக்கு தெரியும். நிறைய நாள் பழக்கம். உண்மையிலேயே கொடுத்து வச்ச நீங்கள் நிறைய மாமாக்கள், அன்பான மாமாக்கள். திரைப்படங்கள்ல நாங்க பழைய காலத்துல பார்த்த மாதிரி இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் வந்தா நீங்க மட்டும்தான். ஓகே ஓகே. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓகே. நீங்க மாப்பிள்ளை? ஓகே ஓகே. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட மாமாவோட ஆசை மாமாவோட ரெக்வெஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய கல்விய மேன்மேலும் தொடர வேணும். இந்த என்ன சொல்றது, இப்ப கையில இருக்கிற இந்த படம் வந்து நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேணும். ஓகே ஓகே. செய்வீங்க தானே? ஓகே சரி. நிதுனராஜ் எப்படி ஹாப்பியா? ஹாப்பி. எப்படி வைஃப் கன்வெகேஷனை தவற விட்டுட்டு அங்க வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு? சரி மீண்டும் எங்களுடைய MPS சர்ப்ரைஸ் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே. சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் என்று நாங்களும் இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம். ஓகே நன்றி.